Hello guys, this is Vicky from VTech. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச்சான ஒரு ரிமோட் கிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிமோட் கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் இருந்து தான் மேனுஃபேக்சர் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா எங்கன்ட்டு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் டிஸ்பிளே யூனிட் கிடைக்குது. அதாவது பாட்டம் போர்டு பார்த்திங்கன்னா ஒரே பாட்டம் போர்டு தான். ஸோ இதுதான் அந்த ரிமோட் கிட்டோட பாட்டம் போர்டு. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இந்த கிட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி சவுண்ட்ஸ் அண்ட் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி சவுண்ட்ஸ் திண்டுக்கல் அவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த கிட்டு வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே யூனிட் மட்டும் உங்களுக்கு 3 டைப்பில் கிடைக்கிது. பாட்டம் போர்டு 3க்குமே சேம் தான். பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் டிஸ்பிளே, ஓகேங்களா. இன்னொரு டைப் ஆஃப் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே மார்க்கெட்டில் யாருமே போடுறதில்ல. அதாவது பார்த்தீங்கன்னா யாரும் போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு யூனிட்டு. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் இந்த எல்லோ கலர் இருக்குது. எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமாக யாரும் எல்லோ ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது, அண்டு ஆஸ் யூஷுவல் ப்ளூ கலரும் இருக்குது, ஓகேங்களா. இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் டிஸ்பிளே உண்மையாலுமே பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க. நீங்கள் இந்த கேபினெட்டில் ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் டிஸ்பிளே ரிமோட் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான லுக் எடுத்து கொடுக்குது. ஸோ இதில் நான் பிளாக் காமிக்கல. பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 கிட்டு வாங்கியிருந்தேன். ஒரு கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பிள்ஃபயரில் ஃபிட்டிங்கில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிள்ஃபயரில் தான் நம்ம அந்த கிட்டு போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ சேம் பாட்டம் போர்டு பார்த்தீங்கன்னா இதில் பிளாக் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆம்பிள்ஃபயரை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேனலுக்கு டிஸ்பிளே பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்ட்டு. இது ஓவரால் வியூ. பார்த்திங்கன்னா பிளாக் கலர் உங்களுக்கு பேனலோடு பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது அந்த க்ளூவோட இது தான், அந்த லேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் டிஸ்பிளே கிடைக்குது, பிளாக்கு, எல்லோ அண்டு ப்ளூ. பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரிமோட் கிட்டில் ஒரு பாட்டம் போர்டு ப்ளஸ் டிஸ்பிளே போர்டு, அந்த என்கோடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைட் எதுவுமே நீங்கள் செட் பண்ண வேண்டியதில்லை. என்கோடர்லேயே உங்களுக்கு லைட்டு வந்துடும். பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் கலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்எம்சி பின் கனெக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் ரிமோட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டிக்கர் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ரிமோட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ரெகுலராக மார்க்கெட்டில் கிடைக்கிற ரிமோட் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கிட்டுக்கு 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை தான் கொடுக்குறோம், ஓகேங்களா. மெயினாக இதோட ஆடியோ குவாலிட்டி, ஓகேங்களா. ஆடியோ குவாலிட்டி உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. இதில் நான் கேட்டு பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு MP3யில் ப்ளே பண்ணும்போது ஒரு டீட்டெயில்டு கிடைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMIயில் ப்ளே பண்ணும்போது நம்ம என்ன சோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த சோர்ஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ணுது, அது ஓகே. அது நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட்டில் இருக்கிறது அப்படியே டெலிவரி பண்ணுதுங்கிறது ஓகே. இதில் என்ன நான் டீட்டெயில் கேட்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு MP3 அதாவது USB, ப்ளூடூத்து, இப்போ நீங்கள் ஸ்பாட்டிஃபைலேருந்து ஒரு சாங் ப்ளே பண்ணால் கூட எனக்கு அதுலேருந்து அந்த ஒரு காஸ்ட்லியான இயர்பட்ஸ் வாங்கி நீங்கள் சாங் கேட்கும்போது அந்த ஒரு டீட்டெயில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. நான் பர்சனலாக சொல்கிறேன், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ ரியர்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ டீட்டெயிலான ஒரு சவுண்ட் கிடைக்குது. அதுவும் ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடியோ லாஸ் இல்லாமல். மற்ற கிட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்லேருந்து ஒரு லோ குவாலிட்டி ஆடியோ, அதாவது அந்த பிட்ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான லோ குவாலிட்டி, அதாவது 128 kbpsல செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணால் உங்களுக்கு ரியரில் அந்த ஒரு கிளாரிட்டியான சவுண்டு கிடைக்காது. ஒரு மாதிரி கொலகொலன்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும், ஆடியோ லாஸ் ஆகிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதே இல்லை, அந்த கொலகொலங்கிற அந்த சவுண்டே இல்லை. பக்காவாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. நீங்கள் அந்த லோவில் வச்சு கேட்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு கிளாரிட்டினா அதை ஹையில் எனேபிள் பண்ணிவிட்டு வச்சு கேட்கும்போது எனக்கு என்னென்னமோ டீட்டெயில் சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ கண்டிப்பாக ஆடியோ ரிசல்ட்டு நீங்கள் வாங்கி கேட்டு பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா அது பர்சனலாக நான் இப்போ இப்படி இருக்குது அதில் அப்படி இருக்குன்ட்டு சொன்னால் உங்களுக்கு இது எதுவும்
ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ இந்த கிட்டில் ஆடியோவில் விஷயம் இருக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட் டைப்பாக 3 கலரில் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன்ஸும் ஆஸ் யூஷுவல் ஈஸி தான். பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் உங்களுக்கு 12 வோல்ட்டு பவர் சப்ளை, இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்டீரியோ இன்புட்டு, யூஎஸ்பி இன்புட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட்டு, MCU. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே யூனிட்டு. ஸோ டிஸ்பிளேலேருந்து வர அவுட் எடுத்து இல்லை இன்புட்டாக கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5.1 அவுட்டு, இது வந்து பவர் ஆம்ப் அவுட்புட்டு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்ப்ரீயோட ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. இது இப்போ தான் குவாலிட்டி QC போயிட்டுருக்கு, கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. எப்போ இன்னும் மார்க்கெட்டில் கிடைக்குன்ட்டு தெரியல. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற மார்க்கெட்டில் கிடைக்கிற ரிமோட் கிட்ட காட்டிலும் கண்டிப்பாக இதில் ஒரு 100 ரூபா உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கிது. ஓகேங்களா. மற்ற கிட்டு இப்போ ஃபியூடெக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூடெக் ஒரு ரேட்டு. ஓகேங்களா. கண்டிப்பாக மற்ற கிட்ட விட ஒரு 100 ரூபா உங்களுக்கு ரொம்ப எல்லாம் இல்லைங்க, ஒரு 100 ரூபா கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்குது. ஓகேங்களா. அதாவது பிளாக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ரேட் வச்சு. ஓகேங்களா. பிளாக் டிஸ்பிளே ஒரு ரேட்டு, எல்லோவும் ப்ளூவும் ஒரு ரேட்டு. ஓகேங்களா. எல்லோவும் ப்ளூவும் ஒரே ரேட்டு தான், பிளாக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா கூட வரும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஏன்னா அதோட டிஸ்பிளேயோட காஸ்ட்டு வேறு, இந்த டிஸ்பிளேயோட காஸ்ட்டு வேறு. ஓகேங்களா. ஓகே, இந்த கிட்ட போட்டு பண்ணியிருக்கிற ஆம்பிளிஃபையரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி பூட் பண்ணும், பயோஸ் அந்த நேம்லாம் செட் பண்ணுறதுலாம் பார்க்கலாம் வாங்க. ரிப்பீட் பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் செட்டப் சர்வீஸ் மோடுன்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்டாண்ட் பை, அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆன் ஆஃப் அந்த ஆப்ஷன்ஸு, பூட் வால்யூம், டோன் கண்ட்ரோலு, இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் டேபிள், டோன் கண்ட்ரோல் ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேஸ் டேபிள் ஒர்க் ஆகும். டோன் கண்ட்ரோல் ஆஃபில் இருந்துச்சுன்னா பேஸ் டேபிள் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் வால்யூம் ஏறாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 சேனல் இன்புட் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் மோடு இருக்குன்ட்டு அங்கே ஈஸி சவுண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது என்னென்ன மோடுனா, ஒன்று ரஷ் பாக்ஸ் மோடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூடெக் டீகோட்ரு HDMI ஆப்டிக்கல் கோஆக்சியல் அந்த மோடு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா AC3 இன்புட் மோடு. 3 டைப் ஆஃப் மோட் இருக்குது. நீங்கள் ரஷ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக மெர்ச் பண்ணிக்கலாம் இந்த கிட்டு கூட. ஃபியூடெக் FT03 டீகோட்ரு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக மெர்ச் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வேறு என்ன டீகோட்ரு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக மெர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு என்ன டீகோட்ரு யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த மோடில் வச்சுட்டு நம்ம ஒரு டைம் பவர் ஆன் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு அந்த செட்டிங் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெயின் கண்ட்ரோலு, அதாவது இண்டிவிஜுவலாக நம்ம கெயின் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெல்கம் நேம் எடிட் பண்ணிக்கிறது, அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஈஸி சவுண்ட்ஸ் அப்படின்னு போட்டு அவங்க நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த நேமை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஃபைனலாக நீங்கள் இந்த ரிமோட்லேயே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஓவராலாக ஆம்பிளிஃபையரை ஆன் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு செட்டிங் சேவ் ஆயிரும். ஸ்டாண்ட் பை மோடு, ஸ்டாண்ட் பை மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அதாவது வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த மார்க்கெட் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர்னு இருக்கும், சில ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும். ஸோ இது AX1, AX2, AX3ங்கிற ஒரு ஆப்ஷனில் ஒர்க் ஆகும். அந்த AX3க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டைமர்னு ஒரு சில ரிமோட் கீழே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்குது. ஸோ இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் அப்படின்னு காமிக்கும். இதை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் லைட் ஆன்லேயே இருக்கும். இதை ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது பேக் லைட்னா உங்களுக்கு டிஸ்பிளே ப்ளஸ் என்கோடர் ரெண்டுமே மெர்ஜ் ஆகி தான் இருக்குது. டிஸ்பிளே ஆஃப் ஆச்சுன்னா உங்களுக்கு என்கோடரோட லைட்டும் ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ, அதாவது யூஎஸ்பிக்கு கீழே இருக்கிற இந்த ஆட்டோ பட்டன், அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் கலர் நம்ம இண்டிவிஜுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, சியானு, மெஜெண்டா, இந்த டைப் ஆஃப் கலரில் இருக்குது. எல்லோ, ஒயிட்டு, அதாவது இண்டிவிஜுவல் கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 0 to 30 வரைக்கும் உங்களுக்கு க்ரீன் கலரில் எரியும். 30 to 40 அந்த டைம் 31 to 40 போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் என்கோடரில் லைட் எரியும். ஸோ இப்போ
இப்போ நான் டிஃபால்ட்டாக ஆட்டோ கலரில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஆட்டோவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் வந்து 2ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 to நான் இப்போ 30 ஏற்றுறேன் பாருங்கள். அது வரைக்கும் க்ரீன்லேயே இருக்கும். ஸோ இப்போ 30 கிட்ட வந்துருச்சு. 31 வந்ததையும் உங்களுக்கு ப்ளூவாக மாறிடுச்சு. அகைன் 31 to 40 போகும்போது ப்ளூலேயே இருக்கும். 41 வரும்போது உங்களுக்கு மறுபடியும் கலர் சேஞ்ச் ஆகும். 41 to 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் காமிக்கும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இந்த ரிமோட் கிட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம லைட் எதுவுமே செட் பண்ண வேண்டியதில்லை. ஓவராலாக பூட் மெனு செட்டிங்ஸ் இவ்வளோ தான். இதோட ஆடியோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு சாங் மட்டும் ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதில் கிளாரிட்டி என்ன இருக்குன்ட்டு சொல்லிட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டெக்னீஷியனுக்கு தான் தெரியும் அது என்ன ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுன்ட்டு. ஓகே கைஸ், ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது. ஆக்சுவலி இது ஆடியோ டெஸ்டிங் உங்களுக்கு அது ப்ளே பண்ணி காமிச்சதுனால ஒன்றும் புரிய போகிறதில்ல. ஏன்னா அது வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதோட கிளாரிட்டி தெரியும். சும்மா ஒரு டெஸ்டிங்காக தான் போட்டேன். ஓகே, பார்த்திங்கன்னா இதோட மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல் ஈஸி சவுண்ட்ஸ் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நான் அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே தர்றேன். நீங்கள் பல்காவோ ஆர் சிங்கிள் பீஸாவோ அவங்கக்கிட்ட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது. 100% சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது. என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட நம்பர் நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக இந்த ஆடியோ ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ.